சரியான நேரத்தில் சரியான கதை. வாழ்க்கையில் 2 விஷயத்த துரத்தவே கூடாது. ஒன்று காதல், இன்னொன்று நட்பு. ஆனால் இந்த 2 விஷயத்தை துரத்துறது ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு. இந்த காதல் நட்பு அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் அதுவாக வரணும். எனக்கு நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால அது வராது. ஒருத்தவங்களை கெஞ்சுறதுனாலையோ அல்ல என்னை லவ் பண்ணி என் கூட ஃப்ரெண்டாருன்னு சொல்கிறதுனாலையோ அவங்க நம்ம கூட இருக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான அர்த்தத்தையே பாழாக்கிடும். இந்த 2 விஷயத்தை துரத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் நம்ம செய்யாமல் இருக்கணும். மொதல் விஷயம், டோன்ட் கிவ் ப்ரையாரிட்டி இஃப் யூ ஆர் இன் தேர் ஆப்ஷன் லிஸ்ட். 2வது விஷயம், டு நாட் பெக் ஃபார் சம் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு லீவ் யூ. 3வது விஷயம், டு நாட் ஹோல்ட் ஆன் டைட் இஃப் தே வாண்ட் டு லெட் கோ. ரொம்ப இழுத்தி நம்ம ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டே இருக்கோம், அந்த பக்கத்தில் இருந்து அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை இறுக்கி பிடிக்கிறதுனால உங்களுக்கு லாபமாக நட்டமான்னு பார்த்தீங்கன்னா கடைசி உங்களுக்கு அந்த கை வலியும் அந்த கைக்குள்ளே இருக்கிற காயமும் தான் மிஞ்சும். சில நேரம் சில விஷயங்களை விடுறது அதை இறுக்கி பிடிச்சிருக்கிறத விட மேலானது. நம்மளால் ஒரு விஷயந்தான் செய்ய முடியும், அந்த கதவை அவங்களுக்காக திறந்து வைக்கிறது. நீ வந்தா வா, வராட்டி போ, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.